ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வணக்கங்க. இது ஒரு கப் எடுத்திருக்கேன். திணை வச்சு தான் இன்றைக்கி ஒரு டிஷ் ஆகி போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு இதை வறுத்துக்கலாம். வானல் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வானலில் வந்து நான் பேருக்கு கொஞ்சமாக நெய் சேர்க்க போகிறேன். இது நான் வந்து திணை வறுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். இது இப்போ நெய் சேர்த்ததில் திணையை போட்டுடுறேன். இப்போ நான் இதை வறுக்க ஆரம்பிக்கிறேன். இதோட சத்துக்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இதில் இரும்பு சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சுண்ணாம்பு சத்தும் வந்து ரொம்ப நிறைய இருக்குது. இதை வந்து நம்ம சாதமாகவும் சமைச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து நான் திணை மாவு பண்ணி தேன் வைக்க போகிறேன். இது சாமிக்கு வைக்கிறதுக்கு வந்து நைவேத்தியம் வைக்க வந்து நமக்கு நல்லது. திணை வந்து வறுபட்டுடுச்சு. நான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். இப்போது நான் அது திணையை போட்டு அரைச்சிட்டு இருந்தேன் பாருங்கள், நரன்னு இருக்குது. இதை வந்து நான் ஜல்லடையில் போட்டு ஜலிக்க போகிறேன். பாருங்கள், கொஞ்சம் பெரிய ரவையாக இருக்குது. இதை நான் ரெண்டாவது வாட்டி ஜாரில் போட்டு திரும்பியும் பொடி பண்ணி கொண்டு வரேன். பாருங்கள், நான் ரெண்டாவது வாட்டி வந்து இதை ஜலிச்சிட்டேன். கொஞ்சம் ரவையாக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து மாவாயிடுச்சு. இந்த ரவையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வேறு ஏதாவது டிஷ்ஷை செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ திணை மாவு ரெடி. இப்போ நான் திணை மாவை வந்து ஒரு கப்பு எடுத்து வறுத்து ஜலிச்சு பொடி பண்ணி ஜலிச்சு வச்சுருக்கேன். இதோட வந்து திணை மாவில் வந்து சாமிக்கு வைக்கிறதுக்கு நான் இதோட தேன் சேர்க்குறேன். நீங்கள் எந்த தேன் வேணால் சேர்த்துக்கோங்க. எனக்கு கடையில் வைக்கிற தேன் தான் கிடச்சிது, அதனால நான் சேர்த்துக்கிறேன். இதை நாம் இப்போ கலந்துக்கலாம். இதை நாம் இப்போது நல்லா கலந்துட்டோம். இப்போது அழகான ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு சாமிக்கு நைவேத்தியம் வச்சுட்டு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு வந்து இதை கொடுங்க. உருண்டை பிடிச்சி கந்தன் அருளால் வந்து நல்ல செய்தி அவங்களுக்கு கிடைக்கும். தேனும் திணை மாவும் ரெடி. தேனும் திணை மாவும் ரெடி. இதை வந்து சாமிக்கு நைவேத்தியம் வச்சுட்டு நீங்களும் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் எடுத்துக்கோங்க. இது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து சாப்பிட்டு பயனடைங்க. நம்பிக்கை இல்லாதவங்களும் சயின்டிஃபிக்காக வந்து நீங்கள் யோசித்து இது பண்ணிக்கோங்க. நம்ம முன்னோர்கள் வந்து அறிவியலை வந்து தெய்வ நம்பிக்கையோடு சேர்த்து தான் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம நம்பிக்கை இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட அறிவியல் பூர்வமாக வந்து நம்ம இது பண்ணலையே தவிர ப்ரூஃப் பண்ணலையே தவிர நம்ம மக்கள் வந்து நிறைய முன்னோர்கள் வந்து பாட்டிங்கள்லாம் வந்து அதை கொடுத்து நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து இது மாதிரி சாப்பிட்டுட்டு குழந்தை பிறந்திருக்கு. அதனால் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேனும் திணை மாவும் ரெடி. நீங்கள் வந்து பழமொழி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, சட்டியிலேருந்து ஆப்பையில் வரும்ன்ட்டு. கந்த சஷ்டியில் இருந்தாலும் அகப்பையில் வரும். நம்பிக்கையாக வந்து இன்றைக்கி செஞ்சு சாமிக்கு வச்சுட்டு நீங்களும் சாப்பிடுங்க, அடுத்தவங்களுக்கு கொடுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ.